ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் விளைச்சல். இப்ப நம்ம வந்துட்டு வயல்லலாம் விளைச்சல் இருக்கும்ல. ஸோ அந்த விளைச்சல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஈல்ட். ஈல்ட். விளைச்சல் அப்படின்னா ஈல்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். விளைச்சல் ஈல்ட். வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ வாய்ப்பு அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது பதுங்கிக்கொள். பதுங்கிக்கோ. பதுங்கியிரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்னக்கிள். ஸ்னக்கிள். பதுங்கிக்கொள் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்னக்கிள். ஸ்னக்கிள். அசத்தல். ரொம்ப அசத்தலா இருக்கே. இதெல்லாம் வந்து நம்ம ஆஹ், நம்ம நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம்ல. அசத்தலா இருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப அசத்தலா இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அசத்தலா இருக்கு. அந்த ஸோ அசத்தல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஃப்ரீக்கி. 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 கோமாளி. இந்த சர்க்கஸ்லலாம் கோமாளி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இங்கிலீஷ்ல எப்படி கூப்பிடுவோம்னா கிளவுன். கிளவுன். கோமாளி அப்படின்னா கிளவுன். விளைச்சல் அப்படின்னா ஈல்ட். வாய்ப்பு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. பதுங்கிக்கொள் அப்படின்னா ஸ்னக்கிள். அசத்தல் அப்படின்னா ஃப்ரீக்கி. கோமாளி அப்படின்னா கிளவுன். அடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை வயல். வயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஃபீல்டு. ஃபீல்டு. வயல் அப்படின்னா ஃபீல்டு. வசதி. ரொம்ப வசதியா இருக்கு. இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னா கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ். வசதி அப்படின்னா கன்வீனியன்ஸ். பொட்டல் காடு சொல்லுவோம்ல, தரிசு நிலம், பொட்டல் காடு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை மோர். மோர். பொட்டல் காடு, தரிசு நிலம், இது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து மோர். மோர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வாய்க்கால். வாய்க்கால் வரப்புன்னெலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்க்கால் வரப்பு அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ட்ரைனேஜ். ட்ரைனேஜ். வாய்க்கால் அப்படின்னா ட்ரைனேஜ். வாய்க்காலாக இருக்கலாம், கால்வாயாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சாக்கடை. சாக்கடைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை சுவரேஜ். சுஅரேஜ். சுஅரேஜ். சீவரேஜ் கிடையாது, சுஅரேஜ். ஸோ சுவரேஜ். சுவரேஜ். வயல் அப்படின்னா ஃபீல்ட். வயல் ஃபீல்ட். வசதி அப்படின்னா கன்வீனியன்ஸ். வசதி கன்வீனியன்ஸ். பொட்டல் காடு அப்படின்னா மோர். பொட்டல் காடு, தரிசு நிலம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? மோர். வாய்க்கால் அப்படின்னா ட்ரைனேஜ். வாய்க்கால் ட்ரைனேஜ். சாக்கடை அப்படின்றது சுஅரேஜ். ஸோ சுவரேஜ். சுவரேஜ். சாக்கடை அப்படின்னா சுவரேஜ். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தையோட உச்சரிப்பு கொஞ்சம் இனிமே வர வர புதுசு புதுசாக இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால
உங்களுக்கு அந்த வார்த்தையோட உச்சரிப்பு தெரியல அப்படின்னா, வீடியோவ பாஸ் பண்ணி, நான் எப்படி சொல்றேன்றத நீங்க சொல்லி பழகுங்க. அப்போ வந்து உங்களால சுலபமா அத கத்துக்க முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமா வர ஆரம்பிச்சுரும். நீங்க மத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட, இந்த வார்த்தைகள பயன்படுத்தி பேச ஆரம்பிங்க. இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த இன்னையோட சேர்த்து 120 வார்த்தைகள் நான் வந்து குடுத்துருக்கேன். இந்த 120 வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, 120 வார்த்தையும் உங்களால பயன்படுத்த முடியலனாலும், அதுல வந்து ஒரு 10 வார்த்தை, 20 வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தாலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களால சுலபமா இங்கிலீஷ் பேச முடியும். அதனால தன்னம்பிக்கையோட இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் தினமுமே பேச்சு வழக்குல உபயோகப்படுத்துங்க. நீங்க எவ்வளோ தூரம் உபயோகப்படுத்துறீங்க, மத்தவங்கள்ட்ட பேசுறீங்களோ, அதுக்கேத்த மாரி இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்திலயும் இருக்கும். இங்கிலீஷையும் உங்களால சீக்கிரமாவே கத்துக்க முடியும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கும் சரி, பிகினர்ஸோட அடுத்த லெவல். ஏன்னா நம்ம வந்து 100 வார்த்தைக்கு மேலேயே படிச்சுட்டோம் அப்படின்னாலே பிகினர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நெறைய வார்த்தை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே வரப்போற வார்த்தைகள்லாம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆ நம்ம நெறையா கத்துக்க போறோம். கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பழக பழக அது எல்லாமே சுலபமாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.